ஆனா இப்ப மக்கள் டிசைட் பண்ணல அப்படின்னா இவர் திருப்பி படத்துல நடிக்க போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும்ல ஒரு சார். செய்தி, மக்கள் தானே திரைப்படத்துல ஒரு தலைவனை உருவாக்கினார்கள். அந்த மக்கள் ஏன் அரசியல் தளத்திலும் ஒரு தலைவனை உருவாக்க மாட்டார்கள்? ஏன் நீங்க வந்து இரட்டை படிநிலையிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல இவர் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியா? அதெல்லாம் இப்படி பேசுறதுதான் குதர்க்கம்ங்கிற. பார்ட் டைம் அரசியல்வாதி இந்த மண்ணில் நின்று தோத்து போனவங்கள போய் கேளுங்க. ஃபுல் டைமா வந்து அரசியல் களத்துல இறங்குறவங்க என்னைக்குமே ஃபுல் டைம் நான் அரசியல் இருப்பேன், ஓ எனக்கு இப்ப இதை ஜெயிக்க முடியலையா, அப்ப நான் வேற ஒரு பிசினஸ் பார்த்துப்பேன், வேற ஒரு விஷயம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான ஒரு பார்வையை இங்க ஏத்துக்க முடியும்? அப்படியா? ஜெயிச்சவனே ஆத்து மணலை கொள்ளையடிப்பான், ஜெயிச்சவனே மலையெல்லாம் வெட்டி எடுப்பான், அதை நீங்க பேச மாட்டீங்க. ஜெயிச்சவனே இந்த நாட்டை சுரண்டி கொடுக்குற கூட்டமாக இருப்பான், அதை பற்றி பேச மாட்டீங்க. தன் சொந்த உழைப்பால் நடித்து படங்களில் வெற்றி பெற்று அந்த படத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புத தலைவனை வந்து நீங்கள் வசப்பாடுவீங்க. கொள்ளையடிச்சவனை ஒரு நாள் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? அப்போ அரசியலில் ஜெயிச்சவன் கொள்ளையடிச்சுட்டே இருப்பான். என்ன மக்கள் தீர்மானிக்கட்டும்? கொள்ளையடிக்கிறத மக்கள் தீர்மானிக்குமா? சார் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் மக்கள் வந்து யாரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க அதை கண்டிப்பா அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்ம மக்கள் கிட்ட போக வேண்டாம். இப்போ தலைவர் விஜய் அவர்கள் இப்ப எடுத்துக்கிற இந்த ஸ்டாண்டு இது எதை குறிக்குது? சரி எனக்கு இது கிடைச்சா ஓகே, கிடைக்கலையா எனக்கு அது இருக்கு அப்படின்னு போற மாதிரி இருக்குல்ல. அப்படி இருந்தா அவர் அந்த டயலாக் எப்படி சார் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு? திரைப்படம் என்பது கண்டினியூட்டி வேணும். திரைப்படத்துல ஒரு இடத்துல ஜெயிச்சா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். திரைப்படத்துல சறுக்கல் விழுந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. எத்தனை நடிகர்களை நாம் பார்த்திருக்கிறோம்.